Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆல்ரெடி குரோக்கு சீசன் 1 க்கான வாய்ஸ் ஓவர் ஃபுல்லாவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இந்த குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 1 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வீடியோலயே சொல்லியிருந்தேன். நான் சீசன் 1 மட்டும் தான் அப்லோட் பண்ணுவேன். அடுத்து சீசன் 2 வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கான ரீசனையுமே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். செமஸ்டர் எக்ஸாம்ஸ் இருக்கு, அதனால 1 மந்த் வீடியோ போட முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டா இன்னைக்கு வந்துட்டு மே 24 சனிக்கிழமையா எனக்கு திங்கக்கிழமையில இருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஜூன் 23 வரை கண்டினியூஸ் எக்ஸாம் தான். செமஸ்டர் பிளஸ் செகண்ட் இன்டர்னல் அப்புறம் லேப் எல்லாமே வந்துட்டு ஒண்ணா வந்துரும். அதனால குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 வந்துட்டு என்னால இப்போதைக்கு கண்டினியூ பண்ண முடியாது. ஜூன் 23க்கு அப்புறமா தான் கண்டினியூ பண்ணவே முடியும். ஆனா அது வந்துட்டு குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 1 மாதிரி டெய்லி ஒரு எபிசோடா இல்லாம அப்ப வந்துட்டு டெய்லி ரெண்டு எபிசோடா உங்களுக்கு வரும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 1.5 மாசம் லீவு தான். அந்த லீவ் ஃபுல்லாவே நான் வீடியோ எடிட்டிங் மட்டும் தான் பண்ணுவேன். அதனால டெய்லி ரெண்டு சம்டைம்ஸ் 3 எபிசோடு கூட வரும். சோ இப்போ இந்த குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 1 கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் 2 வீடியோ அப்லோட் பண்ணுங்க ப்ரோ ப்ளீஸ் ப்ளீஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு தான் இருந்தீங்க. அவங்கள நான் இந்த சீசன் 1 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் அதுல பாத்துருந்தீங்கனாலே சொல்லிருப்பேன் யாருமே 2 எபிசோடுன்னு சொல்லிட்டு கேட்காதீங்க, என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. சோ நீங்க அந்த வீடியோ பார்க்காம இருந்ததுனால நீங்க கமெண்ட் பண்ணிருந்திருக்கலாம். பட் இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, நான் இன்னும் 1 மந்த் கண்டிப்பா வரப்போறது கிடையாது. 1 மந்த்க்கு அப்புறமா தான் குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2வே கண்டினியூ பண்ண போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இன்னும் ஒரு சின்ன ஐடியாவுமே வச்சிருக்கேன். அதாவது ஒரு 12 எபிசோட் ஒரு சின்ன அனிமி மட்டும் ஒன்னு இருக்குது. அந்த அனிமி நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா பரீட்சைக்கு படிக்க முடியாது. நான் வந்துட்டு ஜூன் 15ல இருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆப்வியஸா எனக்கு 23 வரை பரீட்சை இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் நமக்கு எந்நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அதனால மீதி டைம்ல சும்மா இருக்கிறப்ப இதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் நான் எப்பவும். அந்த டைம்ல என்னால குரோக்கு நோ பாஸ்கெட்பால கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா அது இன்னும் லென்த்தான அனிமி. அதனால இதுனா ஒரு சின்ன அனிமி தான். அதனால எனக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் கூட வரும். 12 எபிசோட டக்கு டக்குன்னு பேசி வச்சிட்டேன்னா 15ஆம் தேதியில இருந்து டெய்லி அது வந்துட்டு ஒரு எபிசோட தான் என்னால அப்லோட் பண்ண முடியும். ஏன்னா எக்ஸாம் போய்கிட்டு தான் இருக்கும். அப்படி அந்த அனிமே நான் ஜூன் 15 ஆரம்பிச்சேன் அப்படின்னா டெய்லி ஒரு எபிசோட் போட்டா கூட ஜூன் 26 கம்ப்ளீட் பண்ணிட்டு 26ல இருந்து 27ல இருந்து நம்ம குரோக்கு நோ பாஸ்கெட்பால சீசன் 2 கண்டினியூ பண்ணிக்கிடலாம். இந்த ஐடியா வந்துட்டு உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா இந்த ஜூன் 24ல இருந்து நான் குரோக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 ஆரம்பிச்சிடுறேன். ஜூன் 15 ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல ஜூன் 23 ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்பதான் நான் ஒரு முடிவு எடுக்க முடியும். கமெண்ட் எந்த டேட்டுக்கு அதிகமா வருதோ அந்த டேட்டை நான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் அனிமே அப்லோட் பண்றேன். எப்படி பார்த்தாலும் இன்னையில இருந்து அந்த ஜூன் 15 வரை கண்டிப்பா வீடியோ வர போறது கிடையாது. 15க்கு அப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வரும். சோ ஒரு 20 டேஸ் நம்ம சேனல்ல எந்த ஒரு வீடியோவுமே பெருசா வராது. மேபி 1-2 ஷார்ட்ஸ் வேணா வரும், அவ்வளவுதான். அது நான் ஃப்ரீ டைம்ல இருக்கப்ப பண்ணனாதான் உண்டு. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை தான் போயிட்டு வரதுக்கு முன்னாடி சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தேன், சொல்லிட்டேன். அண்ட் நாளை கழிச்சுல இருந்து பரிச்சயமே ஆரம்பிக்க தான் செய்யுது. அதனால ஒரு ஆல் தி பெஸ்ட் சொன்னீங்க அப்படின்னா இனிமே பெட்டரா இருக்கும். ஒன்ஸ் ஜூன் 23 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் 25ல இருந்து நான் ஆரம்பிச்சா கூட ஆகஸ்ட் 13 வரை இதுக்கு இடையில இருக்க எல்லா நாளுமே உங்களுக்கு டெய்லி 2 எபிசோடு கண்டிப்பா வந்துரும். அதுக்கப்புறமா மறுபடியும் காலேஜ் திறந்துருவாங்க. சோ அதுக்கப்புறம் டெய்லி ஒரு எபிசோடு தான் அப்லோட் பண்ணுவேன். ஆனா இந்த ஒரு 2 மந்த் நமக்கான மந்தா தான் இருக்க போகுது. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஷார்ட் அனிமி ஒரு 12 எபிசோட் இப்ப ஜூன் 15ஆம் தேதி அப்லோட் பண்ணேன்னு சொல்லிட்டு அது எந்த அனிமின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு உங்ககிட்ட சொல்லல. நீங்க 15ஆம் தேதி மட்டும் வீடியோ கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த ஒரு அனிமியை நான் அப்லோட் பண்றேன். அந்த அனிமி அதுவரை என்னன்னு தெரியாம இருக்கட்டும், அது ஒரு சர்ப்ரைஸாவே இருக்கட்டும். பட் அதுவுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜானர் தான். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமி. ரீசெண்டா நான் கொஞ்சம் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்த ஒரு அனிமி. இப்போதைக்கு உங்களோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலோட போஸ்ட்ல போய் பாருங்க. அதுல வந்து நான் போல் செக்ஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீங்க 15ஆம் தேதி அப்லோட் பண்ணலாமா இல்ல 24ஆம் தேதி அப்லோட் பண்றாமான்றத நீங்க டேட்டா மட்டும் சொல்லிருங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். சோ இன்னும் ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.